உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. மிக ஆசீர்வாதமான நேரம் இந்த ஜெப நேரம், மிகவும் ஆசீர்வாதமான நேரம். எங்க தேவ பிரசன்னத்தை முதலாவது உணர்ந்து பாருங்க. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத, பரலோகத்தில் இருக்கிற அந்த காட்சி நம்ம கண் முன்னாடி வரட்டும். இந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிற காட்சி நம்முடைய கண் முன்னே வர கடவுது. இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே அபிஷேகத்தை, பலனை தந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலன் ஏற்கனவே பார்த்தோம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா, அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுடைய அந்த அபிஷேகமா, எது பலன் உள்ளதுன்னு பார்த்து அதுக்கேத்தாப்புல நடக்குது. நாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும்போது நமக்கு எதிர்த்து நிற்கிற எந்த பிசாசும் கிடையாது. இப்பொழுது பரிசுத்த ஆவியில நிரம்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பான நேரம். கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தர்ட்ட இருதயத்தை திறந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும், உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும், உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக, கர்த்தருக்கு ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறதை பற்றி வாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் எங்கேயோ கிரியை செய்யவில்லை. தம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தந்து அந்த அபிஷேகத்தின் மூலமாய் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறார். இந்த உலக மக்கள் அவர்களுடைய அந்த அபிஷேகத்தில் இருந்து இந்த உலகத்தில் செயல்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் பாவத்துக்குள்ளே, அசுத்தத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே, நாச மோசங்களுக்குள்ளே அவர்களுடைய பலன் எல்லாம், அவர்களுடைய அபிஷேகம் எல்லாம் அதற்காக செயல்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுனால இப்பொழுது தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுகிறார். எங்க நிரம்புங்க, கரங்களை உயர்த்தி, என்னுடைய இருதயத்தை திறந்திருக்கிறேன், உம்முடைய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும், என்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருக்காக என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ரோமர் 12 ஒரு வசனம் அப்படி நம்ம வாசிக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தானே. பலினா வெட்டி கொன்றுவாங்க.
ஆனால் நம்ம ஜீவ பலியாக இந்த உயிர் போகலை, சாகாமல் நம்ம உயிரோட இருக்கோம். ஆனால் பலியாக, ஜீவ பலியாக பலியின் மேலே அக்கினி இறங்கும். இப்பொழுதும் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் மேலே இறங்குறத நீங்கள் நினச்சி பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அக்கினி மூண்டது பாட்டு பாடணும். வசனம் தியானிக்கையில் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அபிஷேகத்தில் நிரம்பலாம். நிரம்புங்க. கர்த்தர் கொடுக்குற நேரம். பரிசுத்த ஆவியில் நிரம்பலாம். அந்நிய பாஷை யாருக்கெல்லாம் பேச வருதோ பேசுங்க. யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை பேச வருதோ பேசுங்க. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நம்முடைய சரீரம், நம்முடைய மனமும் நம்முடைய சரீரமும், நம்முடைய மனது மாத்திரமல்ல சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கப்படும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய சரீரம் தானே தேவனுடைய ஆலயம், அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிறது. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குகிறதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து பாருங்கள். தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலியாவை போல 2 மடங்கு அபிஷேகம் ஒருத்தன் கேட்டான், வாங்கிட்டான். மோசையின் மேல் இருந்த அபிஷேகம் மிகவும் அதிகமாக இருந்தது. 70 பேர் மேல் பிரித்து வைக்கப்பட்டது என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எங்கே இப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பலாமா? நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். என்னுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். நான் அபிஷேகத்தில் நிரம்பட்டும் என்று என்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து தேவனை உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லுங்க. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்தருளிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பின போது இடம் அசைந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது அபிஷேகத்தில் நிரம்பும் இந்த இடத்தை அசைய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்புவோமாக. இந்த இடத்தை அசைய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் அபிஷேகத்தில் நிரம்பி அவர்கள் ஜெபித்து பாடி துதித்த போது பூமி அசைந்தது. சிறை கதவுகள் திறவுண்டன. கையில் இருந்த விலங்குகள் கீழே விழுந்தது. அவர்கள் விடுதலையானார்கள். இப்பொழுது நம்முடைய ஏதாவது கட்டுகளுக்குள்ளே கிடப்போமானால் இப்பொழுது அபிஷேகத்தில் நிரம்பலாம். நிரம்புங்க. கட்டுகள் அருந்து போகும், நுகங்கள் முறிந்து போகும். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்புங்கள். உங்கள் மீதும் வீட்டின் மேலும் குடும்பத்தின் மேலும் இருக்கக்கூடிய கட்டுகள், பிசாசுடைய கட்டுகள் அருந்து போகும். அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். கோணலானவைகளை செவையாக்குகிறார். வெங்கல கதவுகளை உடைக்கிறார். இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார். உங்களுக்காக ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் மறைவில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிசாசு திருடி கொண்டு போயிருந்த அந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர், அபிஷேகம் தந்து ஆசீர்வதிக்கிறவர், ஆவியின் பலனை கொடுக்கிறவர். வசனமோ ஆவியும், வசனமோ ஆவியும், வசனமோ ஆவியும். வசனம் மட்டுமல்ல, வசனத்தோட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும், நம்மை நிரப்பட்ட யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசலாமோ பேசுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷபா காபாரை தலாபு ஷம்பர பாலையா தரபியலாபு சந்தரபா ஒரிதா பாரா. பிசாசுடைய வல்லமை முறிகிறது. பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். இன்று உங்களுக்கு முன்னாடி உங்களிடத்தில் போராடின பிசாசு கீழே விழுந்து ஓடுகிறது. அதை பாருங்கள். உங்களிடத்தில் போராடிய பிசாசு கீழே விழுந்து ஓடுகிறதை பாருங்கள்.
உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் ஆகிலும் உங்களுக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. அல்லேலூயா. தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சால் அல்ல, ஒருவர் கடக்கக்கூடாத நதியாக அபிஷேகம். நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து போகிற இடங்கள் எல்லாம் அங்கே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஜீவராசிகள் பிழைக்கும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏதோ சாதாரணமா பேசுவீங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அபிஷேகத்திலே நிரம்பி இருப்போமாக, அபிஷேகத்திலே நிரம்புவோமாக. கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அல்ல, அபிஷேகத்தை இப்பொழுது ஊற்றுகிறார், இப்பொழுது ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது. என் இதயம் தியானிக்கையில் அக்கினி, அக்கினி, பரலோக அக்கினி என்று சொல்லப்பட்டது இன்று உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவது வசனத்தையும் அபிஷேகத்தையும் கொண்டு. வசனம் மட்டுமல்ல, வசனத்தோட சேர்ந்த அபிஷேகமும். அபிஷேகம்தான் நம்மை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்தில் நிரம்புவோமாக. அன்றன்றைக்கான ஜெயம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அன்றன்றைக்கான ஜெயம் உங்களுக்கு, அன்றன்றைக்கான ஜெயம். அன்றன்றுள்ள அப்பம்னு கேட்டிருக்கிறீங்க, அது வசனம். அன்றன்றைக்கான அபிஷேகமும் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வசனத்தை படித்து ஒரு பாட்டை பாடி அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஒரு ஜபம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கர்த்தருக்கு ஒரு பாட்டை பாடி வசனத்தை வாசித்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஒரு ஜபம். இதை செய்ய கவனமாயிருப்போமாக. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். மறுபடியும் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாயும் இறங்குறதை நாம் அனுபவிப்போமாக. நமக்குள்ளே ஒரு அக்கினி அபிஷேகம் இப்பவே வந்திருக்கு. இதில் வளரலாம், ஒவ்வொரு நாளும் வளரலாம். கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் நன்மைகள் வைத்தாரோ அதெல்லாம் சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்காக வைத்த லக்கை நீங்கள் சென்றடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம், உம்முடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாய் தந்து இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் இன்று எங்கள் மூலமாய் எங்களுடைய சரீரத்தில் நீர் அபிஷேகம் தந்து எங்கள் மூலமாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறீர். தேவனுடைய கிரியைகள் எங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம், நேர் நடத்தும். கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம்.